வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யதிராஜன். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் பழமை வாய்ந்த தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா நடைபெற்றது. திருவொற்றியூரில் பழமை வாய்ந்த தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் 2000 ஆண்டுகள் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச தினத்தன்று கோவில் வெளியே உள்ள ஆதிசேஷ தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தைப்பூச தெப்பத் திருவிழா கோவிலுக்கு வெளியே உள்ள தெப்ப குளத்தில் தெப்பத் திருவிழாவாக நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி குளத்தில் மேடை அமைக்கப்பட்டு தெப்பம் வடிவமைக்கப்பட்டது. தெப்பத்தை திருவொற்றியூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் படகில் தள்ளிக் கொண்டு சுற்றி வந்தனர். இதனை காண 2000த்திற்கும் மேற்பட்ட ஆண் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முன்னிட்டு காலை தியாகராஜருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இரவு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் உலா வந்த சந்திரசேகர் உடனுறை வடிவுடையம்மன் நிலை தெப்பத்தில் எழுந்தருளினார். இதனையொட்டி உற்சவருக்கு தீப ஆராதனைகள் உபசாரங்கள் நடைபெற்றன. நிறைவாக மங்கள வாத்தியங்கள் முழங்க தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பக்தி பரவசத்தில் நமச்சிவாயா ஒற்றீஸ்வரா என முழங்கினர். இரவு தியாகராஜர் திருநடனம் மாடவீதி உற்சவத்துடன் விழா நிறைவடைந்தது. இந்நிகழ்வில் கோவில் அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வுக்கு பாதுகாப்பு பணிகள் வண்ணாரப்பேட்டை காவல்துறை துணை ஆணையர் சக்திவேல் மற்றும் திருவொற்றியூர் உதவி ஆணையர் இளங்கோ தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். Gracias.